மற்றொரு அண்மை செய்தி. கடலூரில் ஊருக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் ஊருக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. முத்தையா நகர், செந்தாமரை நகர் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. கடலூரில் ஊருக்குள் புகுந்த தென்பண்ணை ஆற்று வெள்ளம் அங்கிருக்கக்கூடிய முத்தையா நகர், செந்தாமரை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்திருக்கிறது. தென்பண்ணை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஊருக்குள் வெள்ளம் புகுந்திருப்பதால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், முத்தையா நகர், செந்தாமரை நகர் பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தென்பெண்ணை ஆற்றில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பெஞ்ச மழை நீரானது சாத்தனூர் அணையில் சேமிக்கப்படும். அந்த அப்படி வைக்கப்பட்டிருந்த தண்ணீரானது நேற்று, அதாவது இன்று அதிகாலை 4 மணி அளவில் தென்பெண்ணை ஆற்றில் கிட்டத்தட்ட 1,70,000 கன அடியானது திறந்து விடப்பட்டிருக்கு. வெள்ளக்காடாக தென்பெண்ணை ஆற்று இரு கரையும் தொட்டு கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளக்காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி சின்ன கங்கனாங்குப்பம் என்ற பகுதி. இந்த பகுதியில் கரை இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பெருக்கு அதிகமாச்சுன்னா அந்த கரை உடைந்து ஊருக்குள்ள தண்ணி புகக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அங்கே தண்ணி இடுப்பளவுக்கு அங்கே உள்ள தண்ணி இருந்தாலும் இந்த வெள்ளமானது ஊருக்குள் புகுந்தால் அங்கே இருக்கும் குடியிருப்பு வாசிகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள். அதனால் மாவட்ட நிர்வாகம் இப்போ தற்சமயம் அந்த பகுதியில் முகாமிட்டு, கடலூரில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தற்சமயம் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இந்த வெள்ள நீரானது வடிவதற்கு வழியே இல்லை. ஊருக்குள்ள புகாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு மணல் மூட்டைகள்லாம் இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடுப்பு வச்சு அடைக்கக்கூடிய பணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்சமயம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த கங்கனாகுப்பம்ன்றது நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டக்கூடிய காட்சி. ஒரு கோவில் முழுமையாக தண்ணீரில் சூழப்பட்டுள்ளது. அந்த பகுதி தான் இப்போ அவர் பார்த்துட்டு இருக்கோம். உடனடியாக அந்த பகுதிகளில் தீவிர நடவடிக்கை, அதாவது வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகமும் சரியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. மணல் தடுப்பு, பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்து அந்த பகுதியில் மீட்பு பணியில் துரிதமாக ஈடுபடக்கூடிய காட்சியும் பார்க்குறோம். இப்போ பொதுமக்கள்லாம் தங்களது இல்லங்களை விட்டு சாலைகளில் இப்போ தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இவர்கள் அனைவருமே கங்கனாங்குப்பம் என்ற இந்த பகுதியை சேர்ந்தவங்க. தங்களது இல்லங்களில் வெள்ள நீர் சூழ்ந்ததுனால என்ன செய்ய முடியுன்ற ஒரு சூழ்நிலை அவர்கள் எல்லாமே சாலையில் தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் முழுவதும் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிற காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.